குரு ஆஸ்ட்ரேலியா நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 12 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 18 ஜூலை 2026 சனிக்கிழமை வரை அந்த வாரத்துக்கான மேஷ ராசிக்கான வார பலன். இது மேஷ ராசிக்கான பொது பலன் தான். கோச்சா ரீதியாக 30% தான் வெளிப்படுவதா இருக்கும். மீது 70% பலன் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் தெரிய வரும். உங்கள் பலன் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் மேஷ ராசிக்கான அந்த வாரத்தில் என்ன விதமான சாதக பலன்கள் சொல்கின்றேன். அடுத்து உங்க மேஷ ராசிகளை குறிப்பிட்ட உங்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரங்களுக்கு தனித்தனியாக பலனும் மற்றும் அந்த வாரத்தில் நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களையும் குறிப்பிட்டு சொல்கின்றேன். காணொலி தொடர்ந்து பாருங்கள். உங்க ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் வீட்டுல தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ரிஷபத்துல அமர்ந்து இருக்கின்றது. 3ஆம் வீட்டில் சூரியன் 16ஆம் தேதி வரையும் 3ஆம் வீட்டுல இருக்கும். 17ஆம் தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா கடகத்துக்கு சூரியன் இடப்பெயர்வு ஏற்படுகிறது. 4ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா உச்ச குரு வருடத்துல இருக்கின்றது. 5ஆம் வீடு சிம்மத்துல சுக்கிரனும் கேதுவும் இணைந்து இருக்கின்றது. 11ஆம் வீட்டு லாபஸ்தானத்துல ராகுவும், 12ல சனியும் 7 வருட சனியமான விரைசனியும் இருக்கின்றது. இந்த 12ஆம் தேதி ரிஷபத்துல சந்திரன் இருப்பதால எல்லா கிரகங்களும் ராகு கேது பிடியில் அடப்பட்டதுனால இதுவான பூர்வ கால சர்ப்பதோஷம் என்று சொல்வார்கள். அதாவது ராகு கேது பிடியில் எல்லா கிரகங்களும் அடைப்பட்டு இருக்கு. அதனால காரியங்கள் தாமதம் தடைகளும் உண்டாகும். இருந்தும் சுக்கிரன் போன்ற சுபகிரக பார்வை சுக்கிரன் கேதோட இருக்குது. அந்த சுக்கிரனை ராகுவை பார்ப்பதால அது தடை தாமதம் எல்லாம் பெரிதளவுக்கு அந்த ஸ்ட்ரென்தன் இருக்காது. அதான் இந்த வாரம் பெரிதளவுக்கு நீங்க பாதகம் இருக்காது, சாதகம் கொண்டுதான் இருக்கும். இந்த அடிப்படையில தான் உங்களுடைய கிரகங்கள் இருக்கின்றது. பொதுவாக சந்திரன் நகரை பொறுத்து தான் பலன்கள் அன்றைய நாளுக்கான பலன்கள் சொல்லப்படுவதா இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திரன் ரிஷப ராசியில மிருகசீரிஷ நட்சத்திரத்துல இருக்கின்றது. அது செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாய் ரிஷபத்துல இருப்பதால் அது தேய்பிரை சந்திரன். ரெண்டாவது செவ்வாயோட இருக்கிறதுனால ஒரு சந்திர மங்கள யோகம் என்று சொல்வார்கள். அதனால அந்த 2ஆம் தேதி உங்க ராசியிலிருந்து 2ஆம் வீடான ரிஷபத்துல உங்க ராசிநாதனோட சந்திரன் இருப்பதால ஓரளவுக்கு பண வரவு நன்றாக இருக்கும். ஆனா நீங்க கோபமான பேச்சுக்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 3ஆம் பார்வையாக சனி உங்க வீட்டை பார்க்குது. உங்களுக்கு 7 வருட சனி விரை சனியும் தொடர்கின்றது. உங்க 3ஆம் வீட்லயும் சூரியன் 16ஆம் தேதி வரையும் இருக்கின்றது. அதனால தைரியம், அந்த ஆற்றல், வேகம்லாம் ரொம்ப இதுவா இருக்கும். அது சார்ந்த பிரச்சனைகள்லாம் வீட்டிலும் வெளிப்புற சூழலும் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பூர்வ கால சர்ப்பதோஷம் கொண்டு இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்தது கொஞ்சம் காலதாமதம் கொண்டுதான் இருக்கும். ஆனால் குரு பார்வை சனியை பார்ப்பதனால பெரிதளவுக்கு அந்த சனியுடைய தாக்கம் குறைஞ்சதா இருக்கும். இருந்தும் சொல்லப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா 13, 14ஆம் தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா அமாவாசை வந்துடுது. அப்ப சந்திரன் பாத்தீங்கன்னா மிதுன ராசி வீட்டுல இருந்து 3ஆம் இடம் தைரியம், வீரியம், முயற்சி, இளைய சகோதரி குறிக்கும் அந்த இடத்துக்கு செல்கின்றது மிதுனத்திற்கு. அங்க சந்திரனோட சூரியனும் இருப்பதால் மன ரீதியான தைரியம், ஆற்றல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கிறதா இருக்கும். தேய்பிரை சந்திரன் 13, 14ஆம் தேதி எல்லாம் அமாவாசை இருக்கிறதுனால ஒருவித தகவல் தொடர்பான விஷயங்கள், அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இளைய சகோதரர்களுடைய நட்புகள், உறவு நிலை கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த 14ஆம் தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா அமாவாசை வந்துடுறதுனால பெரிதளவுக்கு அந்த உறவுகளை பெரிய பாதிப்பு இருக்காது. ஏன்னா சூரியனும் நட்பு வீட்டில தான் இருக்கின்றது, புனர்பூச நட்சத்திரத்துல தான் இருக்கின்றது. அது இரண்டும் சேர்ந்து உங்க 9ஆம் வீட்டை பார்ப்பது தந்தை வழி சார்ந்த உறவு முறைகளும் உங்களுக்கு நற்பலன்கள் கொடுப்பதாக இருக்கும். குறுகிய தூர பயணங்கள்லாம் உங்களுக்கு லாபம் அடைவதாக இருக்கும். அதையடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலை 15, 16 தேதியில சந்திரன் கடகத்துல உச்ச குருவுடன் இணைகின்றது. அது குருவுடன் சந்திரன் இணைந்தால் அது கஜகேசரி யோகம் என்று சொல்வார்கள். அது நற்பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதாக தான் இருக்கும். அது உங்க வீட்டுல 4ஆம் இடறதுனால தாய் வழி சார்ந்த உறவுகள், மாமியார் வீட்டு சார்ந்த உறவுகள்லாம் உங்களுக்கு ஒரு விதமான சாதகமான பலன்கள் கிடைப்பதாக இருக்கும். அது வளர்பிறை காலமாக தொடங்குவதனால உங்க மன ரீதியான ஒரு தைரியம், ஆற்றல் கொண்டு இருக்கும். வீடு, வாகனம், விவசாய நிலம், சிவில் சர்வீஸ்ல இருக்கவங்க, மண்மனை, வீடு, வாகன உற்பத்தி திறனில் இருக்கவங்களுக்கு ஒரு விதமான லாபகரம் கொண்ட நாட்களாக இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜூலை 17, 18 தேதியில சந்திரன் சிம்மத்துல கேதுவுடன் இணைகின்றது. அங்கேயும் சுக்கிரனும் இருக்கின்றது. அது மேட்சத்துல பார்த்தீங்கன்னா 5ஆம் வீடு உங்க ராசி நாதனே 4ஆம் பார்வையாக அந்த சிம்மத்தை பார்க்கின்றது. அதனால ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். தாய் உறவு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு விதமான இணக்கமான போக்கு இருக்கும். பூர்வீக சொத்து விஷயங்கள்ல ஒரு சுமூகமாக முடிவு ஏற்படும். உங்களுக்கு அறிவு விசாலத்தன்மை ஏற்படும். பிள்ளைகளாகவும் மகிழ்ச்சி உண்டாகும். ஏன்னா சுக்கிரனின் ஆற்றல் கேதுவின் நட்பு இருக்கிறதுனால கேதுவின் அதோடைய நெகட்டிவான எனர்ஜி அது குறைப்பதாக இருக்கும். ரெண்டாவது வீரியமான செவ்வாயின் ஆற்றலும் சிம்மத்துல இருக்கிறதுனால அந்த சிம்மத்தின் அதிபதியான சூரியனும் உங்க வீட்டுல இருந்து 3ஆம் வீட்டு தைரியத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால. ரெண்டாவது 17ஆம் தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா கடகத்துக்கு உச்சகுருவுடன் சேர்ந்து நட்பு கிரகத்தோடு சேர்றதுனால ஒரு விதமான இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாரமா தான் இருக்கும். அது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இன்னும் சிறப்பா இருந்ததுன்னா இன்னும் அதிகமா பூம் பண்ணி கொடுக்கும். அதாவது 7 வருட சனி, அது மேஷ ராசிக்கு அந்த விரைய சனியா இருக்கிறதுனால சனியின் ஆரம்ப காலம் என்பதனால தேவையற்ற செலவுகள்,
இந்த நைட்ல சரியா தூக்கம் இல்லாது, இது தேவையில்லாத அலைச்சல், இதுதான் வந்து உண்டாகும். ரெண்டாவது குரு பார்வை 9ஆம் பார்வையா இருக்கிறதுனால அது பெரிதளவுக்கு அது பாதிப்பை உண்டாக்காது என்று நீங்க நம்பலாம். உங்களுக்கு விரயமான செலவுகள்லாம் பார்த்தா இதுக்கு முன்னாடி இருந்த செலவுகள்லாம் வந்து மணல்ல தண்ணி ஊத்தின கதையா தான் விரயமா இருக்கும், எதுக்கும் பயனுள்ளாத இருக்கும். இப்ப இருக்க செலவுகளை ஒரு விதமான திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு, கோயில் ஆலய வழிபாடு செலவு, இது மாதிரி சுப செலவுகளாக தான் உண்டாகும். விரைய செலவுன்றது இது மாதிரி கன்வெர்ட் ஆகும். என்ன காரணம் கேட்டா, குரு பார்வை 9ஆம் பார்வையாக உங்க 12ல இருக்கும் சனியை பார்ப்பதால். அந்த தேய்பிறை காலத்தினால வார தொடக்க நாட்கள் வந்து கொஞ்சம் ஒரு விதமான படபடப்பா இருக்கும். அதனால அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால எதையும் கொஞ்சம் ஒரு விதமான யூகம் உங்களுக்குள்ள இருக்கும். ஏன்னா உங்க ராசினால 2ஆம் இடத்துல ரொம்ப வாக்குல ரொம்ப பலமா இருக்கிறதுனால, 3லயும் வந்து சூரியன் ரொம்ப தைரியமா இருக்கிறதுனால ரொம்ப இதுதான் இருக்கும். உச்சகுருவும் வந்து 4ல இருக்கிறதுனால ஒரு புத்தி கூர்மை இதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்கும். 2வது காலசர்ப்ப தோஷமும் அந்த இருக்கிறதுனால ஒரு விதமான மந்த நிலை, காலதாமதம் இதெல்லாம் ஏற்படுவதுதான். ஆனா அது புதன்கிழமை வியாழக்கிழமைலாம் அது சரியாயிடும். ஏன்னா சூரியன் வந்து 17ஆம் தேதியெல்லாம் பாத்தீங்கன்னா கடகத்துக்கு சென்று விடுகிறது. அதனால ஒரு விதமான தெளிவான மனநிலை பெறுவதா இருக்கும். உங்க தொழில் வேலை சார்ந்த விஷயங்களை பாத்தீங்கன்னா 3ல வந்து புதன் இருக்கு, 11ல ராகு இருக்கிறதுனால சொந்தமா தொழில் செய்வங்களுக்கு ஒரு புதியமான ஆர்டர்கள்லாம் தேடி வரும். உத்தியோகத்துல வந்து கூட இருக்கவங்களுடைய சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். குரு 7ஆம் பார்வையாக உங்க 10ஆம் இடத்தை பார்ப்பதால தொழில் சார்ந்த விடுறதுனால வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் ஒரு அலைச்சல் இருந்தாலும், தாமதம் தடைகள் இருந்தாலும் உங்களுக்கு அது ஃபேவரலா இருக்கும். அதனால தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான போக்கு நிலவு கொண்டதாக இருக்கும். உபசயசானத்துல வந்து அதாவது 11ல ராகு இருப்பது ஒரு விதமான திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் உங்களுக்கு ஒரு ஏற்படுவதா இருக்கும். அதனால பணத்துக்கு வந்து உங்களுக்கு இந்த வாரத்துல பஞ்சம் இருக்காது. எதனா ஒரு வாய்ப்பு மூலம் உங்களுக்கு பண வரவு தேடி வருவதாக தான் இருக்கும். இருந்தாலும் 12ல வந்து சனி இருக்கிறதுனால அது வீணான செலவுகள், அது வரவு ஒரு 10,000 ரூபாய் வந்துன்னா செலவு 9,000 ரூபாய் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த செலவு வந்து ஒரு விதமான சுப செலவுக்கு கொண்டு போகும். அதனால பாதி எது தேவையான செலவு என்று பார்த்து அதுக்கேற்ற நம்ம சேமிப்புல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இருந்தும் கடன்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வசூல் ஆகும். உச்சகுரு வந்து உங்க வீட்டுல இருந்து 4ஆம் வீட்டுல கடகத்துல இருக்கிறதுனால ஒரு விதமான குடும்பத்துல ஒரு சுப காரியங்கள்லாம் கைகூடும். திருமணம், மத சுப ஆன்மீக சார்ந்த சுற்றுலா, குலதெய்வ வழிபாடு இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படுவதாக இருக்கும். அந்த 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் வந்து ஒரு விதமான கலசஸ்கான அவன் வந்து 5ஆம் இடத்துல கேதுன்னு இருக்கிறதுனால புருஷன் மனைவி கணவனுடைய விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு கருத்து தாக்கம் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா சுக்கிரன் வந்து சுபகிரகம், அது கேதுவோட இருக்கிறதா பாவகிரகம் இருக்கிறதுனால சுக்கிரனின் கேதுவின் தாக்கம் கொஞ்சம் சிறிதளவு இருக்கதான் செய்யும். அதோடு சேர்ந்து சனியை வந்து செவ்வாயை பார்ப்பதனால அந்த குடும்பம் சார்ந்த கணவன் மனைவி விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆனா பெரிதளவுக்கு பாதிப்பு இருக்காது. அந்த பிரச்சனை வரும்போது அதை புரிஞ்சு கொண்டீங்கன்னா அதையும் நீங்க தவிர்த்திடலாம். பிள்ளைகளின் கல்வி ஆரோக்கியத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் காண்பதாக இருக்கும். குரு வந்து 8ஆம் வீட்டையும் பார்க்கின்றது 10 பார்க்குது, உங்க 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியம் உங்க இதெல்லாம் பலப்படும். உயில் சார்ந்த இன்சூரன்ஸ் சார்ந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த பிரீமியம் அடைகிறது, அது மெச்சூரிட்டி பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கும். தொழில் நிலையிலும் பார்த்தா நல்ல முன்னேற்றம், ஏற்கனவே சொன்னாங்க தொழில் நிலையம் உங்களுக்கு முன்னேற்றம் காண்பதா இருக்கும். 12ல வந்து குரு பார்ப்பதனால சுப செலவுகள்லாம் உண்டாகதான் இருக்கும். சனி பார்வை மட்டும் உங்க 2ஆம் வீட்டை பாருங்க, குடும்பத்தார்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனப்பட பேசுங்கள். இந்த வாரம் வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. 7 வர சனி, இந்த கால சர்ப்ப தோஷம் இதெல்லாம் இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு சாதகம் இருக்கின்றது. ஏனென்றால் குரு பார்வை, உச்ச பார்வை அது உங்களுக்கு வந்து ஒரு விதமா கேடயமாக இருக்கும். தேவையற்ற பயத்தை வந்து தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதனால புதிய முயற்சிகள்லாம் வந்து தாராளமா இறங்கலாம். 2ல வந்து செவ்வாய் இருக்கிறதுனால பண விஷயத்துல வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துலாம் போட வேண்டாம். இதுதான் வந்து இந்த வாரத்தின் ஒரு முக்கிய அறிவாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 3 நட்சத்திரம் இருக்கு, அஸ்வினி, பரணி, கார்த்திகை என்று. அந்த நட்சத்திர அடிப்படையில பலன் சொல்ல வேண்டும் என்றால், அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா கேது நட்சத்திர அம்சம் பொருந்ததுனால ஆன்மீக பயணங்கள்லாம் வந்து மன அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும். உறவுகளோட இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். கேது உங்க வீட்டுல இருந்து 5ஆம் வீட்டுல இருக்கிறதுனால, செவ்வாய் பார்வையா இருக்கிறதுனால ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்ல வாகனங்களை செல்றது, குடும்பத்தோட செல்றதெல்லாம் ரொம்ப விருப்பப்படுவீர்கள். கூடிய சுக்கிரன் இருக்கிறதுனால பிள்ளைகளின் கல்வி ஆரோக்கியம் எல்லாம் மேம்படுவதாக தான் இருக்கும். உங்களுக்கு பிள்ளைகளால மகிழ்ச்சி காண்பதாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பரண் நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா அவங்க சுக்கிரன் அம்சம் பொருந்தவங்க. சுக்கிரனை வந்து கேதுவுடன் உங்க வீட்டுல இருந்து 5ஆம் வீட்டுல இருப்பது ஆன்மீகம் சார்ந்த ஒரு பொருட்கள் எல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள். உங்க வீட்டுல இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு விதமான யோகமான காலம் தான், யோகமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்த்திகை, சூரியனின் கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம் மட்டும் பாத்தீங்கன்னா அரசு வழியில எதிர்பார்த்த சலுகைகள் மற்றும் உதவிகள்லாம் தடையின்றி உங்களுக்கு கிடைக்கும். தந்தையின் உடல் வந்து சீராகும். ஏன்னா சூரியன் வந்து உங்க வீட்டுல இருந்து 3ஆம் இடத்துல 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா கடக உச்சகுருவோட சேர்றதுனால 17, 18
அந்த 17-18 உங்களுக்கு ரொம்ப வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நல்லாவே சிறப்புடன் இருக்கும். ஏன்னா குருவுடன் சூரியன் சேருவதனால கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து அந்த 2 நாள் சிறப்பாக இருக்கும். ஆரம்ப நாட்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் எல்லாம் இப்போ செவ்வாய் புதன் நார்மலா இருந்தாலும் வியாழன் வெள்ளி சனி நன்றாகவே இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 13-14 தேதி பாத்தீங்கன்னா வளர்ப்பு தொடங்கிடுது. அதனால மேஷ ராசிக்கான 3 ராசிக்காரர்களுக்கும் ஒரு விதமான சாதகமான வாரம் கொண்ட நாட்களாக தான் இருக்கும். இந்த அடிப்படையில வந்து நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள் வந்து சொல்றேன், அதை கவனமாக குறித்துக் கொள்ளுங்கள். மேஷ ராசியின் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி திங்கட்கிழமையும் 15ஆம் தேதி புதன்கிழமையும் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் இந்த 3 நாட்கள் ரொம்ப நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதுவும் வந்து 15ஆம் தேதி புதன்கிழமை ரொம்ப மிகுந்த எச்சரிக்கையா இருங்க. வாகனம் செல்லும்போது கொஞ்சம் கவனப்பட செல்லுங்கள். இதுக்கு அடுத்து பரணி நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் 16ஆம் தேதி வியாழக்கிழமை 18ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாட்கள்ல கொஞ்சம் கவனமுடைய இருங்கள். முக்கியமா வந்து 16ஆம் தேதி வியாழக்கிழமை மிகுந்த கவனத்துடன் வாகனங்கள் செல்லும் போது கொஞ்சம் கவனமுடைய செல்லுங்கள். அப்புறம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி திங்கட்கிழமை 15ஆம் தேதி புதன்கிழமை 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள மிகுந்த எச்சரிக்கையுடன் இருங்கள். முக்கியமாக 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மிக கவனத்துடன் இருங்கள். வாகனம் செல்லும்போது கொஞ்சம் கவனமுடன் செல்லுங்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த அதிர்ஷ்ட எண்கள் கேட்டீங்கன்னா 1, 3, 9 எல்லாம் இந்த வாரத்துக்கு அதிர்ஷ்ட எண்களா இருக்கு. அதிர்ஷ்ட திசை பாத்தீங்கன்னா கிழக்கு வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா அடர் சிவப்பு மஞ்சள் இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த நிறமா இருக்கும். அதிர்ஷ்ட கிழமைன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் வியாழக்கிழமை சிறப்பான இதுவா இருக்கும். ஆன்மீக பரிகாரம் பாத்தீங்கன்னா அந்த கால சர்ப்ப தோஷம் பூர்ண கால சர்ப்ப தோஷம் இது பண்றது செவ்வாய்க்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை வந்து ராகு காலத்துல துர்கை அம்மனுக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபடலாம். முடிந்தால் வந்து காளஹஸ்தி திருநாகேஸ்வரம் போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வர்றதும் சிறப்பு தான். இந்த உங்களுக்கு 7 வருட சனி விரைய சனியா இருக்கிறதுனால அதோடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கு விநாயகரை வந்து அருகம்புல் மாலை சாற்றி வணங்குவது சிறப்பு. காக்கைகளுக்கு வந்து எல் சாதம் வைப்பதும் சிறப்பு. அதனால் மேஷராசிக்காரங்க தாங்கள் இந்த வாரத்தில் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வளர்ந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்க ராசி கொண்ட நட்பு உறவுடன் வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.